மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நம்ம போலாமாப்பா? நைக்கிட்ட போய் ஹலோ 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 இருக்கு நிறையா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஓகேவா, போமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா சொன்னீங்களா? அந்த மனுஷன் வீட்டை விட்டு ப்ராப்பரா வந்தா என்ன நடக்குங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க நெல்லையில. மனுஷன் பண்ற சேட்டை இருக்குல்ல, வேற லெவல் சேட்டை. உண்மையிலேயே எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு கண்டென்ட்ல குழப்பம் வர அளவுக்கு நீங்க தலைவர் விஜய் அவருடைய இந்த பிரச்சாரமாக இருக்கட்டும், இந்த மனுஷன் எங்கேயா வச்சிருந்தார் இந்த பேச்சை? நான் இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்திலே இருந்து. விஜய் அவர்கள் அந்த ஸ்பீச்சை பொறுத்து தான் இந்த ஒட்டுமொத்த அரசியல் களமும் அதிரப்போகுது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். போன வாட்டி இந்த குளத்தூர்ல வந்ததாக இருக்கட்டும், பெரம்பூர்ல பேசும்போது நிறைய எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இது என்ன தலைவா நீ ஏமாத்திட்டேங்கிற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் சில விஷயங்களை எடுத்து அவர் என்ன பேசின மேட்டரை கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சுல எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு இப்போ தெரியா வந்துங்கிறாப்பல லைவ் மாசா இருக்குது. ஆனாலும் இந்த பசங்க படுத்திருக்க பாடு இருக்குல்ல, நெல்லையில ஆரம்பிச்சு ஒரு அம்மா ஒன்று சாமி ஆடுதுன்னா தலைவனை பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. தர்பூசணி படத்தை சுற்றி இன்னும் ஒரே உடைக்கிறான், கீழே உடைக்கிறான், வயலின் கொடுக்குறான், கித்தாரா கொடுக்குறான், அடி அடிக்கிறாங்க. ஒரு பையனை தூக்கி வச்சு கவட்டு கீழே தலையை கொடுத்துன்னு ஒரு சாமி ஆட்டம் ஆடி விட்டா போல விஜய் அப்படின்னு. இன்னைக்கு வந்து விஜய் அவருடைய பிரச்சாரம் ஒரு தலைவன் வந்தா எப்படி இருக்கும்? இது மாதிரி எத்தனையோ தலைவர்களுடைய ரோடு ஷோ பார்த்துருக்கோம், வெளியில வந்திருக்கிறாங்க. ஒரு தலைவனுக்கு மக்களை பிடிக்குதுயா, நான் மக்கள் கூட இருந்தா நான் எப்படி இருப்பேன், ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இந்த மனுஷன் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ஒரு தலைவனாக மக்களோட மக்களா கலந்துருக்கிறான் அப்படிங்கிறதும், அதுபோக இந்த லாஸ்ட் ஸ்பீச்லாம் விஜய் ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா இதுக்கு பிறகு தலைவர் ஸ்பீச் இப்படிதான் இருக்கும் நானே நினைச்சேன். அப்ப எதிரிகள் எப்படி நினைச்சிருப்பாங்க? ஒருத்தன் வீழ்ந்து விட்டான் நினைக்கும் போது அவன் தெரியாம மின்னலா எழுந்த வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நெல்லையும் இந்த தூத்துக்குடியும் படுற பாடு இருக்குல்ல, அது இவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். அதுபோக விஜய் அவருடைய இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசின பேச்சுங்கிறது உண்மையிலேயே இந்த அரசியல் களத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பேசின பேச்சு எல்லாமே மெயினான அரசியல். எதை எடுத்து பேசணும்னு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்தோமே அந்த அரசியல் எடுத்து பேசியிருக்கிறார். அவர் எப்படி பேசினார் சொல்ல முடியாதியா, நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நான் வந்து ஒரு வைப் உள்ளதாகிறேன். நீங்க தலைவன்ட்டு நான் இதை நான் எதிர்பார்த்தேன். ஏன்ட்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவன் வராப்புல நிறைய தடங்கள் இருக்கு. இப்போ இந்த எடப்பாடி தொகுதியில் ஒரு ஆளே போடலை, நிறைய சர்க்கிளை தாண்டி இந்த கட்சி வருது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏன்ட்டா கொஞ்சம் பயம் கூட இருந்துச்சு. ஒருவேளை பிசிறு தட்டிடுமோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தலைவருடைய ஸ்பீச்சை பொறுத்து பார்த்தாலும் சரி, இன்னைக்கு இந்த தெற்கு பக்கம் மக்கள் கொண்டாடுறாங்க. நான் கொண்டாட்டம் என்ன லெவல் கொண்டாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி கொண்டாட்டத்தை இன்னும் நம்ம சைட்லாம் கொடுத்தது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்கு சென்னை சைடு, இதுக்கு பிறகு டெல்டா சைடு அதெல்லாம் கொடுக்காத ஒரு வைபை இந்த தெற்கு பக்கம் போனால் அந்த நெல்லை, இந்த தூத்துக்குடி, மதுரை, நல்ல வேலை மதுரைலாம் தலைவன் போகல, அந்த பசங்க வேற மாதிரி பசங்க. அப்படியாக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது, அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத டீட்டெயில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங்க தாத்தா. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவர் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கும். எங்களோட வீடியோக்குள்ள பாருங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேற என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கடைசியில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றுக்கு எடப்பாடி தொகுதியில ஒரு ஆள் எஸ் ஆயிட்டாப்ல, அருண்குமாருங்கிற ஆள் எஸ் ஆயிட்டாப்ல. அதுதான் சொல்றது, பார்த்து ஒரு நல்ல மனுஷனை போடாம ஏதோ ஒரு ஆளை போட்ட களத்துல உழைச்ச ஆளை போடாம இப்படி ஒரு ஆளை போட்டா அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு எஸ் ஆயிட்டாப்ல. ஏற்காடுல இப்போ வந்து ஆளு டூர் இருக்கிறாப்ல, யார் கூட இருக்கிறாப்லன்னு தெரியல. சரி, அந்த தொகுதி இப்போ எம்டியா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேற்று ஏற்கனவே நம்ம டைட்டில் கார்டில் போட்டிருந்தோம், போஸ்ட்ல போட்டிருந்தோம். அதாக அங்க இருக்கிற ஒரு இப்போ முடிஞ்சு போச்சு, இப்போ 233 தொகுதியில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அந்த தொகுதியில் நிற்கிற சில சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாங்க. அங்கே வந்து ராஜான்ற நபர் நிற்கிறார், சக்திவேல் என்ற ஒரு நபர் நிற்கிறார், அதுக்கு பிறகு ராஜாங்கம் நினைக்கிறேன், மொத்தம் 4 பேர் நிற்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு விஜய் அவர்கள் ஆதரவு கொடுக்கணும். நான் இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன சின்னலாம் ஒதுக்கிருக்கலாம், விசில் சின்னம்லாம் கிடையாது, வேற ஏதாச்சும் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் அங்கே வாக்களிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லணும், ஆதரவு கொடுக்கணும். அதை அந்த சுயேட்சை வேட்பாளர் ஏற்றுக்கிட்டு அங்கே நின்று விஜய்க்கு போட வேண்டிய வாக்கெல்லாம் இந்த விசிலுக்கு போட வேண்டிய நபர்கள்லாம் அந்த சின்னத்துக்கு போட்டு அவர் ஒருவேளை ஜெயிச்சு வந்து அதற்கு பிறகு அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நேற்றுக்கு ஃபுல்லாக பேசினாங்க இல்லை, ஐயோ உனக்கு வந்து ஒரு கட்சியை ஒழுங்காக நடத்த தெரியல, ஒரு வேட்பாளர் இப்படி ஆகி போச்சு, அதுவாக்கு இதுவாக்கு, நீங்களாம் கட்சியா, இதுதான் சொல்கிறேன், சிறுவில்லை வேளாண்மை வீடு வந்து சேராது அப்படின்னு நேற்று ஒரு ஆள் சொல்லியிருந்தாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, நான் பேசுகிறவனோட ஹிஸ்டரி எடுத்து நோண்டி பார்க்கணும். நாறுது, அசிங்கமா நாறுது. இதே திமுக 2006ஆம் ஆண்டு வேலூர் கோட்டை, திமுக கோட்டை, அதுல நிப்பாட்டுறாரு
ஒரு திமுக ஆளு. அந்த திமுக ஆளு டம்மி வேட்பாளரும் கேன்சல் ஆகிட்டு வேட்புமனு, அது மெயினான வேட்பாளரும் கேன்சல் ஆகிட்டு இளஞ்செழியன் நினைக்கிற ஒரு பேர் 2006 திமுக போட்டியே இல்லப்பா, என்ன பண்ண முடியும். அதுக்கு பிறகு அங்க ஐயப்பன் அப்படின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு திமுக ஆதரவு கொடுத்துச்சு. கைப்பை சின்னத்துல தான் அங்க நின்னாப்பல. என்ன கைப்பைனா என்ன, நம்ம வீட்டு பொம்பளைங்க ஜவுளி வாங்க போனா அப்பா கட்டப்பை ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பா, கட்டப்பை ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பான்னு வாங்கி அது சேர்த்து வச்சிருக்கோம்ல. எங்க அம்மா 32 வயசு சேர்த்து வச்சிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த கட்டப்பை சின்னத்துல தான் ஐயப்பன்ற ஒரு நபர் நின்னார் திமுக ஆதரவுல. ஜெயிச்சு வந்து அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்துட்டாப்புல, திமுக பிறகு சேர்ந்துட்டாப்புல. இதெல்லாம் நடக்கலையா? திமுக காரன் யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. 75 பவள விழா பாப்பா கட்சிக்கு நடந்திருக்கியா? நமக்கு நடக்காதா? புதிய கட்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். யோகிய மாதிரி பேச வந்துட்டாங்க. இந்த வந்தாப்புல சேர்த்துக்கு இந்த சீமானு சாட்டத்துறை இருக்கேன், இடுமானம் காதெல்லாம் பேசிட்டேன். 1 விக்கெட் அவுட்டு, 2 விக்கெட் அவுட்டு, இதுதான் உங்களோட லட்சணமானு. 2019ஆம் ஆண்டு நீலகிரியில மணிமேகலை அப்படின்ற ஒருவன் நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில அந்த அம்மாக்கு அது மாதிரி டம்மி வேட்பாளர் காலியாயிட்டு, அந்த காலியாயிட்டு 39 தொகுதியில் நின்னாங்க. ஒரு தொகுதி அவுட்டு. அன்னைக்கு தெரியலையா? இன்னைக்கு வந்துட்டாங்க புதுசா தாவகாவை நொட்டுறதுக்கு. வாங்கயா, எல்லா கட்சியும் நடக்கதான். புதிய கட்சி, பெரிய கட்சி, அதனால ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பேசிக்கலாம். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறத இன்னைக்கு கிடையாது, எலெக்ஷன் முடிஞ்சு பேசிக்கலாம். புரியுதா? இது ஒரு பெரிய மூட்டை மாதிரி எடுத்துட்டு வந்தா பிடிச்சி பொருளை தட்டி விட்டு அனுப்புங்க. வார்த்தையில் தட்டிட்டு அனுப்புங்க. இது வேற வயலன்ஸை ஏற்படுத்த விட்டாங்க, நம்ம மேலே கேஸை போட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியாக எல்லா கட்சியிலும் இதே அதிமுக நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து 4 தொகுதியில் 2001 நினைக்கிறேன் 4 தொகுதியில் கொண்ட வேட்புமனு தாக்கல் பண்ணிச்சு. 4 தூக்கி வீசி விட்டாங்க. உன் மேலே இந்த டிரான்ஸ் வழக்கு ஒன்று இருக்குமா, இந்த ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது, ஒன்று போட்டி போட விட 4 தொகுதியில் தூக்கி வீசி விட்டாங்க. அந்த அம்மா 2001 போட்டியே போடல முதலமைச்சர். அப்போ அப்படி இருக்க வேண்டியது இதெல்லாம் மேட்ரா? இதெல்லாம் தூக்கி போட்டு போங்க. இந்த எடப்பாடி தொகுதியில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ஆதரவு கொடுக்க பாருங்க. ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு எடப்பாடி தொகுதி எடப்பாடி நிகரா போல. அதனால அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, விஜய் அவர்கள் என்ன பேசினார், ஏது பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து வரும்போதே ஆளு தெரியா வந்தாப்பல வந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். நெல்லை மக்கள் தங்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். விஜய் அவர்கள் பேசின அரசியல் இருக்குல்ல, உண்மையிலே பெரிய அரசியல். நான் சந்தோஷமா இருந்தேன். சில விஜயோட ஸ்பீச்சை பார்த்து நான் எவ்வளோ அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகணும். என்னடா என் தலைவன் இப்படி பேசுகிறான், நான் ஒன்று என்ன மாதிரி நினச்சிருந்தேன், நீ இந்த மாதிரி பண்ணுறியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்களா. ஆனால் இன்னைக்கு பேசும்போது வீடியோ பண்ண கூட பிடிக்கல. மணி இப்போ 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5 மணி 5 வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்த விட்டு எங்களுக்கு வரத்துக்கே விருப்பம் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு விஜய் ஸ்பீச். அப்படிதான் மெயினாக ஒன்று சொல்லிடுறேன். 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி கொலை செஞ்சானா இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்டாலின் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டாப்புல. அதை நான் எதிர்பார்த்தேன் என் தலைவன்ட்ட. அதற்கு பிறகு இந்த விளாத்தி கூடத்தில் ஒரு பெண் இது மாதிரி சம்பவம் நடந்துச்சுல, அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு பேசி அரசியலாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த உள்ள அரசியலை எடுத்து மக்கள்கிட்ட ஸ்பிளிட் பண்ணி விட்டாப்பல. அதாவது அந்த நகராட்சி துறையில் நடந்த 1020 கோடி ரூபாய் ஊழல் நேரு போட்டு பிறந்து விட்டாப்புல. வாரம் பழக்கிறாப்புல. எனக்கு நேரை மட்டும் பிறந்தா சந்தோஷமா இருக்குது. நேரு எப்பெல்லாம் யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பேன். அதே மாதிரி அதை விஜய் எடுத்து அடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதனால இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம். அதற்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இதை எப்போ சேர்த்துருக்கணும்னா பல காலத்துக்கு முன்னாடி சேர்த்துருக்கணும். ஆனால் இப்போ லேட் ஆயிருக்கு. நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆட்சிக்கு இருந்தாக்கா நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற எடப்பாடியாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, சீமான் கூட அந்த அளவுக்கு சாட்டை போட்டுவிட்றாப்பல. அதெல்லாம் அது ஒன்றும் கண்டுக்க மாட்டான். அந்த அளவு எல்லாத்தையும் போய் சொல்கிறாப்பல, 100 போய் அப்படின்ட்டு போயிடாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் விஜய் மாதிரியான ஆள் எடுத்து பேசும்போது அதோட வீரியம் அதிகமாக இருக்கிறதா, அது இன்னைக்கு எடுத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷம். தலைவர் பேசுறதுலேயே ஒரு மேட்ரு, முக்கியமான மேட்ரு, பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியில இருக்குது அப்படிங்கிற மேட்டர் பல காலமா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு அம்மா சொல்லியிருக்கு. யாரு? மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தின் முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் ஸ்டாலின் ஐயாவும் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மேட்டரை ஏற்கனவே சொல்லுச்சு. அதை மீடியா எடுத்து எதுவும் பெருசா பேசல. நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா, எடுத்து பறக்க விட்டானுங்க காலத்தில் இந்த அம்மா விட்டு கிளியும் கிடிச்சிட்டு வைங்களேன். இது என்ன விஷயம் அப்படின்னா, மேற்கு வங்கத்திலே ஒரு தேர்தல் நடந்துருக்குல்ல, அந்த தேர்தல் நடந்திருக்கல, அங்க உள்ள 600 அதிகாரிகளை மாற்றி விட்டாங்க. ஏன்? அங்கே ஆளுங்கட்சிக்கு சார்பாக நடக்கும். மம்தா பானர்ஜி அங்கே இருக்குது, ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருப்பாங்கன்னா 600 அதிகாரிகளை மாற்றிருச்சு இந்த பிஜேபி அரசு. அதே மாதிரி இங்கே திமுகவுக்கு நீ மாற்ற வேண்டியதானே. அங்கே மட்டும் மாற்றாமல் 3-4 தேர்தல் அதிகாரி மட்டும் நீ மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் கள்ள கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு யார் சொன்னா? மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தின் முதல்வர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ தெரியும்ல, விஜய்க்கு எங்கே பார்த்தாலும் முடக்கிட்டு இருக்காங்க இல்லை. அதற்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்போ மனு கொடுத்ததுக்கு பிறகுதான் தமிழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கிறாப்புல, அவருடைய பிஏ இருக்கிறாப்புல, தமிழக முதன்மை செயலாளர் அவரை முருகானந்தம் அவரை மாற்றியாச்சு.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது நம்ம எஸ்பிக்கு போய் டிஎஸ்பிக்கு போய் அப்படி சுற்றி நேராக எங்கே போவோம், முதலமைச்சருக்கு போவோம். முதலமைச்சர்னா அவருக்கு நேராக போகாது, தலைமை செயலகர் இருக்கிறாருல்ல முருகானந்தம் ஏற்கனவே இருந்தார், அவருக்கு தான் போகும். அதுக்கு போய் இந்த எலெக்ஷன் டைமில் அது மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு போயிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ அந்த முருகானந்தம் அவர்கள் இருந்துக்கிட்டு அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல, தேர்தல் அதிகாரி அங்கே இருந்தாலும் ஏற்கனவே வேலை பார்த்த ஆளெல்லாம் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, எங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதே தலைமை செயலர் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு மாதம் அப்படிங்கிறனால இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தலைமை செயலர் உட்காந்துக்கிட்டு மிரட்டிட்டு இருந்தாப்புல, இன்னும் ஒரு மாதத்தில் வந்தீங்களா என்கிட்ட வந்தாண்டாகணும், என்கிட்ட ரிப்போர்ட்டை கொடு, நான் சொல்கிற வழி நட, அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, அதனால் தற்போது சாய்குமார்னு நினைக்கிறவர், ஆமாம் சாய்குமாரை மாற்றிருக்கிறாங்க, சந்தோஷமான விஷயம். அதுக்கு பிறகு ஆயுதப்படை டிஜிபி மாற்றிருக்கு, அதுக்கு பிறகு தமிழக டிஜிபியும் இப்போ நேரடியாக சந்தீப் ராய் ரத்தோர் நினைக்கிற அவரையும் மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லது. அதனால தான் நமக்கு அடுத்தடுத்து நாளைக்கு கடலூர் போகிறான்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பிறகு தலைமை வந்து ரோட் ஷோ ஓடப்பான இன்னும் ஒரு வாரத்துக்கு கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி வைப்பு இருந்துச்சோ அடுத்த ஒரு வாரத்துக்கு இதே வைப்பு இருக்கும். அதற்கு மிக முக்கிய காரணம் தற்பொழுது இந்த மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் கள்ள கூட்டணி இருக்கிற மேட்டரை பெருசா விஜய் அவர்கள் உடச்சு விட்டுக்கிறாப்புல. அதற்கு பிறகு என்ன சொல்றாப்புலன்னா, நீங்க இந்த கூட்டணி கணக்குகள் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா கூட்டணி கணக்குகள் எவ்வளவு சிதறண்டு கணக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னுக்கிறாப்புல. அதுக்கு மிக முக்கிய காரணம் அது என்ன பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் எம்பி அவர் என்ன முடிவு பண்ணிட்டாப்புலன்னா, நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன், நான் வரண்டா உள்ள, ஏன்னு கேட்டா பிசிக்கு அவருடைய பல எம்எல்ஏக்கள் திமுக தஞ்சை அடைஞ்சு கிடக்கிறான், அந்த இடத்துல நான் உள்ள போந்து நான் ஆட்டத்தை கலைச்சி விடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம்னா, திமுக ஒரு பெரிய கூட்டணி 38 கட்சி கூட்டணியில் இருக்கு. ஆனா இப்போ திருமாவளவன் இந்த சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு பல பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமா வைகோ அவர் நேரடியாக போய் ஆதரவு கொடுத்தாரு, நீங்க சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சிபிஐ சிபிஎம் அப்படின்ட்டு கொத்தா எல்லாம் யாரை கூடுறாங்க, நம்ம திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க ஒரு இடத்துல கூடி. அது தெரிஞ்சுக்கிட்ட திமுக, ஆகா நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வந்து உண்டாகிட்டு இருக்கு, யார் தலைமையில, திருமாவளவன் தலைமையிலிட்டு. அதுக்கு பிறகுதான் ஒரு ஆள் இருக்கிறாப்புல, யாரு, பத்திரிகையாளர் ராமுன்ட்டு, எப்ப பார்த்தாலும் சிஎம் பக்கத்துல போட்டோ நேர்பாப்படியில அவரை வச்சு பேசி திருமாவளவன் மிரட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க. நேற்றுக்கு அந்த மனுஷன் வந்து பேசிக்கிறாப்புல சீர்காழின்னு நினைக்கிறேன், அங்க நேற்று பேசியிருக்கிறாப்புல யாரு, திருமாவளவன். அதாவது விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு வேணா அனுப்புங்க, நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க அப்படி பேசிக்கிறாப்புல. அவரெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு, ட்ரம்ப் ஃபைட்டரு அவரெல்லாம் நம்ம வந்து தப்பான வார்த்தையிலும் பேசிடக்கூடாதுல்ல, அதனால அந்த நாகரிகம் கருதி நான் விட்டுட்டு போறேன்னு வச்சுங்களேன். அப்படியாக ஒரு கூட்டணி கலகலத்து இருக்கு, எல்லாருமே மனமுறிவில் இருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி எப்படி இருக்குங்களேன், இன்னைக்கு சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, அதுக்கு ஒரு திருமாவளவன் கட்சி இருக்குது, விசிக ஐசிகான ஒரு 38-40 கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில் எப்படி இருக்குன்னா, வேண்டாத பொண்ணை கட்டின மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் கட்டிக்கிறேன், என் கடை என் மாமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி, பிடிக்காத மாமா பொண்ணு நான் கட்டின மாதிரி அந்த கூட்டணி கலகலத்து இருக்கு. எல்லாம் மன வருத்தமா இருக்கு, எனக்கு விருப்பமே இல்லாமல் அந்த கூட்டணி இருக்கிறாங்க, எனக்கு விருப்பமே இல்லாமல் அந்த திமுக கூட்டணி இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த உள்ளுக்குள்ள ஜெல்லாகல பஸ் நாளைக்கு எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. திருமாவளவன் கட்சிக்கும் விசிகாவுக்கும் திமுக காரனுக்கும் பிடிச்ச மாட்டேங்குது. அன்னைக்கு நம்ம யாரு, துரைமுருகன் கீழே இறங்குன்றாப்பல, என் கூட நிற்கிற கீழே இறங்குன்றாப்பல, யார் ஒரு விசிகால பிடிச்சி நீ கீழ் ஜாதி இறங்குற சொல்றாங்க இல்லை. அப்போ எப்படி அவன் ஓட்டு போடுவான்? எல்லாமும் நீ கம்யூனிஸ்ட்காரன் பிடிக்கல, இந்த சிபிஎம் இவனுக்கு பிடிக்கல இந்த திமுக கூட்டணி, ஆனா தலைவர் மட்டும் வச்சிருக்கு, இந்த கூட்டணிலாம் கலகலத்து போயிடும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றார். அடுத்தது காங்கிரஸை போட்டு 2 வாட்டி போட்டு வாரம் வாரிட்டே இருக்கிறாப்பல, என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது நேஷனல் காங்கிரஸ் உச்சியில் வேலை உள்ள பெரிய பெரிய தலைவர்களை வேணா நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செல்வம் பெருந்தக வாலி செல்வம் பெருந்தக போட்டு சவுத்து விட்டுக்காரதா நான் நினைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி அந்த காங்கிரஸ் தலைவர்களை வேணா நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் யார் பக்கம், என் பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மேட்டர் சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே இதே அதிமுக மேட்டர்லையும் நீங்கள் கூட்டணி வேணா அங்கே வச்சுக்கலாம். எம்ஜிஆருடைய தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு இந்த மக்களுக்கு தெரியும், அந்த அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு காங்கிரஸை கூட்டிச்சு சப்புன்னு 4 அரைஞ்சிக்கிறாப்புல. அதே மாதிரி காங்கிரஸ்ல ஏரியா கட்சிக்காரன் அவன் எப்படி நமக்கு ஓட்டு போட போறான், காங்கிரஸ்ல கட்சியில் அவனுக்கே ஓட்டு போட மாட்டான். இருந்தாலும் விஜய் அவர்கள் காங்கிரஸ் அப்படியே தட்டி டீஸ் பண்ணி விடுறாப்புல, அதுவுமே பிடிச்சிருது. இதெல்லாம் ஒரு உள்ளடி அரசியல் அப்படிதான். அதுபோக ஏற்கனவே சொல்லியிருந்த மட்டும் இது மற்றவங்களுக்கு தாண்டா எலெக்ஷனு, இது எங்களுக்குள்ள எமோஷனல், எங்களுக்குள்ள ஒரு எமோஷன். நான் உங்களுக்கு புள்ளையா இருக்கிறேன், அவனுக்கு அழுக வந்தா நான் அழுகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை நான் அவன் அழுகிறோம், அப்படி இந்த மக்களும் நானும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறோம். இது இஸ் நாட் எலெக்ஷன், திஸ் இஸ் எமோஷன் அப்படின்னுங்கிறாப்புல. இந்த விஜய் அவர்கள் எப்படி முடக்கலாம், ஜனநாயகன் படத்தை முடக்கும்னு பார்த்தாங்க, எஸ்ஓபி போடணும்னாங்க, எப்படி போட்டாலும் இந்த மக்கள் இவனை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே. சொல்ல போனா இந்த கரூர் மேட்டரை எடுக்கிறாப்புல, கரூர் விஷயத்துல என் மேல எவ்வளவு பேர் பழிய கொண்ட போட்டீங்க,
இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் பழி சமத்துமே இந்த மக்கள் எந்த அளவுக்கு என்னை நம்புறாங்க அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தெரிஞ்சுச்சா இல்லையா? அந்த இறந்து போனவர்களே நேரடியாக நான் வந்து ஒரு பல்லாவரம் கூப்பிட்டு தான் நினைக்கிறேன். இந்த பல்லாவரத்தில் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுவோம். செத்துட்டோம், நம்ம விட்டு புள்ள செத்து போயிட்டான், நம்ம பொண்ணு இறந்து போயிட்டு, நம்ம விட்டு குழந்தை இறந்து போயிட்டு விஜய் கூப்பிட்றாரு. நான் என்னத்துக்கு போகணுங்க? நான்லாம் போக முடியாது, அந்த விளையாண்டு பார்க்க சொல்லிட்டேன், நான் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. எல்லாரும் அங்கே போனாங்களா இல்லையா? ஒரு 4-5 பேர் மட்டும் தான் அங்கே போகலை, பாக்கி எல்லாரும் அங்கே போனாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் சாட்சி. இன்னைக்கு கரூர் பாலாஜி எதுக்கு அங்கே வைக்கிறாப்புல? செந்தில் 10 ரூபா பாலாஜி எதுக்கு அங்கே வைக்கிறாப்புல? கோவை தெற்குல வையா நிற்கிறாப்புல? பயம். அப்போ இந்த மக்களுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற பயம். அதை விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. எனக்கு எவ்வளோ அவதூறு வரப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கூட உள்ளவங்களை வச்சு நீங்கள் அவதூறு வரப்படுங்க அப்படின்னா அது யாருங்கிறது? திரிசா மேட்டரையும் நம்ம சங்கீதா மேட்டரை அவர்கள் தான் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிறார். அது போக நல்லா தெளிவாக சொல்லிட்டாப்ல 234 தொகுதியிலும் நம்ம ஆள் நிற்க போகிறாங்க. இந்த எடப்பாடி தொகுதியை நீ என்னடா ஒரு ஆள் விட்டுன்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வச்சு நம்ம வச்சோம். இப்போ 234 தொகுதியிலையும் அங்கே நம்ம ஆள் நிற்க போகிறாங்க. அது எல்லாம் விஜயின் முகமாக தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு. பல பேர் இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கணுமாயா, எங்களுக்கு தெரியாதாயா தலைவா, நீ எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் அங்கே ஒரு அதெல்லாம் நடக்க போகிறது. அதெல்லாம் நம்ம கண்கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கூட்டம் கூடியிருக்குது. ஏதோ கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும், அப்புறம் என்ன மாறும்? நான் என்னத்தான் சொல்கிறது? அசிங்கமாக கேட்டு போடுவோம் உங்களை. இன்னும் எத்தனை நாளுக்குடா இதை சொல்லிட்டு இருக்க வரீங்க? கூட்டம் ஓட்டா மாறும் ஆரம்பிச்ச புதுலாம் எப்போ அந்த விக்கிரவாண்டி மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சுல, ஆண்டிலே சொல்லிட்டு இருக்கிறாங்க கூட்டம் ஓட்டா மாறுமா? இந்த கூட்டம் ஓட்டா மாறாது, இந்த கூட்டம் ஓட்டா மாறாது. அதாவது அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும்னு. நீங்க சொல்லிக்கிறாப்ல, என்ன சொல்லிக்கிறாப்ல? நடிகர்கள் பின்னாடிலாம் அந்த இளைஞர்கள் போறதெல்லாம் தவிர்க்கணும். நீங்க உங்களுக்கு படிப்பு இருக்கு, இது இருக்கு. அந்த ஈர வெங்காயம் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் வந்துச்சு, அப்பெல்லாம் தெரியாதா? அவ்வளவு வன்மை இருக்கு அந்த மனசுல. இன்னும் நீங்க போயிட்டு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை, அதாவது ஒரு 30 ஆண்டு காலம் இத்தனை இளைஞர்களை நீங்க ஏமாத்துறீங்க. ரஜினிகாந்த்ங்கிறது யாருக்கும் தெரியாதா? கடைசியில் சொல்லும் போது இல்லை, என்னுடைய ரசிகர்களின் பாதுகாப்பு முக்கியம், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் அப்ப கட்சி ஆரம்பிக்கல. அம்மானி வீட்டில் கொஞ்சம் டான்ஸ் பண்ணிக்க ஞாபகம் இருக்க, நல்லா அது மட்டும் ஆடுச்சுதே குத்தாட்டம், அப்பெல்லாம் தெரியாது. இப்போ வந்து பேசினுங்கிறாப்பல, சரி விடுங்க, அது மாதிரி வேண்டாம். அதற்கு பிறகு விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் உருவாகணுமா? நான் ஒருத்தன் வந்துக்கிறேன்டாங்க, புதுசாக காலத்தில் நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அதை என்ன மேட்ரு அப்படின்னா, இத்தனை அரசியல் வரலாற்றில், அதாவது அரசியல் திருப்பங்களை யார் உண்டாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காமராஜர் சொல்லலாம். அவர் 1952 பிறகு அவருடைய ஆட்சி காலங்கள் அப்படிப்பட்டதாக இருந்துச்சுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கோம்ல, ஒரு 70 வருஷம் கழிச்சும். அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் அங்கேருந்து பிரிச்சுட்டு வந்து ஒரு புதிய கட்சியாக திமுக உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அது புதுசாக, அதாவது நம்ம இந்த ஆட்சி காலத்தில் நம்ம தான் பார்க்கணும் வைங்களேன். இப்படிப்பட்ட பல கோடி மக்களுடைய ஆதரவு பெற்று ஒரு நபர் வருகிறார். தான் அண்ணன் வராப்பல, தான் தம்பி வர மாதிரி இன்னைக்கு ஒரு அக்கா டீ ஆத்தின கூட கொடுக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி? தண்ணி பாட்டு பெப்சி கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு சோறு கொண்ட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டு புள்ள வருதுறான், நம்ம ஊருக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணுன்றான்னு அந்த மனசு இருக்குல்ல. வேற யாருக்கு? கலைஞர் கொண்டு கொடுத்தாங்களே, ஜெயலலிதா கொடுத்தாங்களே. அப்படி இப்போ ஸ்டாலின் அனுருங்கனாப்பல, சும்மா வராப்பல போறாப்பல, கூலிங் கிளாஸை போட்டுட்டு இருக்கு, தாடிக்கலாம் வம்பட்டு ஏதாவது ஸ்பீக்கர் 150 ரூபா ஸ்பீக்கர் அவரா பாட்டுன்னு போயிருக்கிறாப்பல. அதுக்கு பிறகு நம்ம உதயநிதி வராப்பல, சும்மா நானும் விஜய் மாட்டேன்டா கண்ணாடின்னு மாட்டின்னு தெரியாம போயின்னுக்கிறாப்பல. ஒரு பய சீண்டலை, என்ன காசு கூட வரான்றான். ஆனால் விஜய் அவர்கள் வந்தால் மட்டும் பெப்சி கொடுக்குறான், தண்ணி கொண்ட கொடுக்குறான், டீ கொண்ட கொடுக்குறான், சோறு கொண்ட கொடுக்குறான், கிஃப்ட்டு கொடுக்குறான். ஜாலியாக இருக்குது பார்க்கறதுக்கு. 1-2 ஆக்ஷன் தான் நினச்சினாங்களேன். நம்ம எவ்வளோ முறை சொல்லியும் அவர்கள் கேட்குற மாதிரி கிடையாது. அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம எல்லா வீடியோக்குள்ளும் சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த நபர்களுக்கு அது உரியலங்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான். இது இப்படி தான் இருக்கும். விஜய் எத்தனை வாட்டி வந்தாலும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். சுய ஒழுக்கம் தான் முக்கியம் இல்லைங்களேன். அப்படியாக விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மதிப்பை பெற்று வருகிறார். அந்த அண்ணா காமராஜர் எம்ஜிஆருக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன் புதுசாக அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தலை. மக்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தலை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறாரு. நான் ஒருத்தர் நிற்கிறேன் களத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசியாக தெளிவாக மக்களுக்கு ஒன்று புரிய வச்சிருக்கிறார். நான் அரசியலுக்கு வந்தா நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்ட்டார். அதற்கு பிறகு ஒன்று சொல்லார், இந்த மக்கள் காசுல ஒத்த பைசா எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்டா அந்த மனுஷனுக்கு கோடி கணக்கில் இருக்குது, இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன்னா என் மக்களுக்கு நான் செய்ய வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என் மக்கள் நல்லா இல்லை, இந்த ஆட்சியில் நல்லா இல்லை.
அவர்களை வாழ வைக்க நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கையாக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தலைவன் சொல்லியிருக்கிறாப்புல. அப்படியாக இன்னைக்கு பெரிய மேட்ரு இருக்குனாங்களா, அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே சொன்னால் ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். இந்த கேமரா சூடாகிட்டு தப்பி சொல்லிக்கிறாப்பால. கேமரா சூடாகிட்டே இருக்குது, எவ்வளோ அது தாங்கும். அப்படியாக விஜய் அவர்களுடைய இன்னைக்கு பரப்புரையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய அரசியல் நாங்கள் எதிர்பார்த்த அரசியல் தான். இன்னைக்கு இவ்வளோ எனர்ஜியாக ஜாலியாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கியா. முதல்ல இந்த விஸ்வாசம் படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி நான் வெளில வந்தேன். விஸ்வாசம் படம் எப்படி இருக்கு, சிவா கையில் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படம் பக்காவாக இருந்துச்சுல, அதை விட பன்மடங்கு சந்தோஷத்தில் ஏன்டா அதே மாதிரியான எனக்கு உணர்வு. நான் எதிர்பார்த்தது அங்கே நடந்துட்டியா. என் தலைவன் நல்ல ஸ்பீச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், பொலிட்டிக்கலை பேச ஆரம்பிச்சாப்டும் போது இன்னும் காலம் தெரிவிக்கும் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜாலியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கொண்டா விசிலுக்கு ஓட்டு போட போகிறோம், அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் தலைவன் அடுத்தது தூத்துக்குடி போய்ங்கிறாப்போல மேட்ரு என்ன பேசுறாங்களோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேற ஒரு வீடியோ சந்திக்க வர நான் உங்கள் என் தாத்தா.